السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் மாபெரும் கருணை நாம் எல்லாம் இறை நேச செல்வர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் அல்லாஹ் ரசூல் யாரையெல்லாம் நேசித்தார்களோ நேசிக்கும்படி சொன்னார்களோ அவர்களையும் நேசித்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் கருணையினால் ஹஸரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் எஜமான் அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். எஜமான் ஹஸரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் அவர்கள் முற்றிலுமாக நப்சிற்கு மாற்றம் செய்தே வாழ்ந்தார்கள். நப்சு ஒரு விஷயத்தை ஏவுமையானால் அதற்கு அவர்கள் மாற்றம்தான் செய்வார்கள். தன்னுடைய மாணவர்களிடத்திலே ஒரு முறை சொல்லி காட்டினார்கள், நான் எனது நப்சை கேவலப்படுத்தியதை போன்று வேறு யாருமே அதை கேவலப்படுத்த முடியாதுப்பா, என்னை யாரும் கேவலப்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு எனது நப்சை நான் கேவலப்படுத்தினேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தன்னை ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் கருதினார்கள். நான் மையித், நான் ஜாஹில், நான் முபத்தர், நான் மையித் இறந்தவனாக இருக்கிறேன், உயிரற்றவன், ஜாஹில் அறிவற்றவனாக, முபத்தர் நாட்டமற்றவனாக, ஆஜிஸ் எதையும் செய்ய இயலாதவனாக, அசம் செவிடனாக, ஆமா குருடனாக, அபுக்கம் ஊமையாக, அதம் நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னை அவர்கள் பெரிதாக பார்க்கவே இல்லை. தன்னை ஒன்றுமே இல்லை என்று எஜமான் அவர்கள் விளங்கினார்கள். நப்சு ஏதாவது ஒன்றை சொல்லுமே, ஆனால் அதற்கு மாற்றம் செய்துதான் எஜமான் வாழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால் அன்பானவர்களே, நம்மை பாவத்தில் ஆழ்த்துவதில் முதன்மையானது எதுவென்று பார்ப்போம் ஏனால் நப்சு தான். நப்சு ஷைத்தான் இரண்டும். அந்த இரண்டில் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாவல் தேடுவது என்பது மிக லேசான முறை. ஒரு நபர் அல்லாஹ்விடத்திலே ஒரு பாவ சிந்தனை வருகிறது, உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவர் சொல்லிவிடுவாரேயானால், அதை ஷைத்தான் ஏவுவானேயானால், ஷைத்தான் மனதில் அந்த பாவ எண்ணத்தை போடுவானேயானால் ஷைத்தான் ஓடி போயிடுவான், அந்த சிந்தனை மாறிடும். இதே நப்சு தான் நமக்கு தூண்டுகிறது என்று சொன்னால் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி அதை செய்ய வைப்பதற்கு முற்பட்டு கொண்டே இருக்கும் என்று கண்ணியத்திற்குரிய என்னுடைய சேஷநாயகன் சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஷைத்தான் எப்பொழுது ஒரு அடியானுக்கு வஸ்வாசு போடுவான் அப்படின்னு சொன்னால், இதா வஃபல வஸ்வஸ், அல்லாஹ்வை ஒருவன் மறந்து விட்டான் என்று சொன்னால் வஃலத்தில் ஆகிவிடுவானேயானால் கல்விலே வஸ்வாஸ் போட ஆரம்பிச்சிடுவான். இதா தகர ஹனச, அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பித்து விடுவானேயானால் புறமுதுகிட்டு ஓடி விடுவான் ஷைத்தான். அப்போ ஒரு பாவகாரியம் சிந்தனை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்கிறோம், அந்த சிந்தனை மாறிவிடுமையானால் அது ஷைத்தானிடமிருந்தும் வந்தது. இதே நப்சிடமிருந்தும் வருமையானால் மீண்டும் மீண்டும் நமக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லும். கடைசியாக ஒரே ஒரு முறை செய்து கொள்ளேன். இப்போ உலகத்தில் யாருமே செய்யாமலாம் இருக்கிறாங்க, எல்லாம் செய்யத்தானே செய்கிறாங்க. சரி விடு, செஞ்சால் கருணையே உருவான ரொம்ப ஜல்லஷானுவத்தில் மன்னிக்காமல் விட போகிறான், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாமே என்றெல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் மனதிலே அந்த பாவ காரியங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து நம்மை வழிகேட்டில் பாவத்தில் ஆழ்த்துவது நப்சு என்பதாக என்னுடைய கண்ணியத்திற்குரிய சேஷநாயகம் சொல்லி காட்டினார்கள். அப்போ அன்பானவர்களே, இந்த நப்சுக்கு நாம் மாற்றம் செய்வதை நமது வளமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நப்சுக்கு ஒரு நபர் அடிபணிந்து விடுவார்களேயானால் வாழ்க்கை முற்றிலுமாக வீணானதாக ஆகிவிடும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கு என்னுடைய சேஷநாயகம் சொல்லி காட்டுவார்கள், நப்சுக்கு குச்சல்னா, நப்சை மிதிக்கணுமா, நப்சை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். எப்பொழுதாவது நப்சு நான் என்று எழுந்திருக்குமே ஆனால் உடனே அடியப்படும். நான் ஒன்றுமில்லை, அன மையித்துன், அன ஜாஹிலுன், அன அதம், நான் ஒன்றுமே கிடையாது ரப்பே, நான் எதுக்கும் லாயி கற்றவன், எதுவுமே எனக்கு சொந்தமில்லை என்று தன்னை முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி நப்சை நாம் நப்சுக்கு மாறு செய்து வாழ்வோமேயானால் நமது வாழ்க்கை அல்லாஹ் ரசூலிடத்திலே திருப்திகரமானதாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். அப்போ அப்படித்தான் ஹஸரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நப்சுக்கு மாற்றம் செய்து வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் தனது மாணவர்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள், நான் எனது நப்சை கேவலப்படுத்தியதை போன்று வேறு யாரும் என்னை கேவலப்படுத்த முடியாது என்பதாக எஜமான் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று எஜமான் அவர்கள் ஷரீஅத் விஷயத்தில் அவ்வளவு பாபத்தையாக இருப்பாங்க, ரொம்பவும் பேணுதலாக இருப்பாங்க. ஷரீஅத்துடைய விஷயத்தில் மார்க்க சம்பந்தமாக
அணுவத்தனையும் பிசகாத அவர்கள் தனது வாழ்க்கையில் ஷரியத்தை பேணி நடந்து வந்தார்கள். ஏனென்று சொன்னால் அன்பானவர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், சாலிஹீன்களுடைய மகாமை அடைய வேண்டும் என்று சொன்னால், சாலிஹீன்களுடைய மகாம் ஃபர்ஸ்ட், அதை அடுத்து சுஹதாக்கள், அப்புறம் சித்தியீன்கள், முகர்ரபீன்கள் என்பதாக அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்திலே உயரும். அதிலே முதல் படி என்ன? சாலிஹீன், சாலிஹீனுடைய மகாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். சாலிஹீன், சுஹதா, சித்தீக், அம்பியா, முகர்ரபீன். அப்போ அன்பானவர்கள் முதல் படிக்கட்டு எது? சாலிஹீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலகத் கதப்னா ஃபி ஸபூரி மின் பஅதி ذிக்ர் அன்னல் அர்த யரிசுஹா இபாதியஸ் சாலிஹூன். சாலிஹான அடியார்களுக்கு இந்த துனியாவை அல்லாஹ் தஆலா வராசத்தாக தருகிறேன். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் லேசான முறையிலே அவர்களுக்கு நான் வாழ்வாதாரத்தை கொடுப்பேன், துனியாவை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ துனியாவை அல்லாஹ் கொடுப்பதற்கு என்ன ஷரத்து அல்லாஹ் வைக்கிறான்? சாலிஹாக இருக்க வேண்டும். அப்போ அன்பானவர்களே, சாலிஹீனாக எப்பொழுது நாம் மாற முடியும்? அதற்கு என்ன வழி? ஷரீஅத்திலே பேணுதலாக இருக்கும். ஷரீஅத் தக்வாவிலே நாம் பாபந்தியாக பேணுதலாக இருப்போமேயானால் அவர்கள் சாலிஹீனுடைய அந்தஸ்தை அடைந்து விடலாம். ஏன்னா ஷரீஅத்தில் ஒரு அடியான் பேணுதலாக இல்லாமல் தரீகத்தில் நான் முன்னேறிவிட்டேன் என்று சொன்னால் அது ட்ரெயினாக போயிடுமா என்று என்னுடைய ஷேகநாயகம் சொல்லி காட்டினாங்க. ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்த பொழுது கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஷேகநாயகம் ஷுஹூதி ஷா ஃபைசி கிபிலாயுமா சொல்லி காண்பித்தார்கள், இந்த தண்டவாளம் இருக்குது பார்த்தீங்கன்னாமா, இந்த தண்டவாளம் தான் ஷரீஅத், அதிலே செல்லக்கூடிய ட்ரெயின் தரீகத். இப்போ ஷரீஅத் இல்லாமல் தரீகத் இருக்குமே ஆனால், இப்போ தண்டவாளம் இல்லாமல் ட்ரெயின் ஒரு காலமும் அதில் பயணிக்க முடியுமா? ஒரு காலம் பயணிக்காது. தண்டவாளம் இருக்கும் அளவிற்கு தான் அந்த ட்ரெயின் சலாமத்தாக செல்லும். எப்பொழுது தண்டவாளம் முடிந்து விடுகிறதோ அப்பொழுது அந்த ட்ரெயின் இன்னும் பயணிக்குமேயானால் தடம் புரண்டு அந்த ட்ரெயின் தடமாறி போய்விடும். அதில் பயணிப்பவர்களும் ஆபத்திற்கு ஆளாக்கப்பட்டு விடுவார்கள். எனவே அன்பானவர்களே, ஷரீஅத் என்பது தான் இந்த தண்டவாளத்தை போன்றும், தரீகத் என்பது அந்த ட்ரெயினை போன்றும் என்று எனது ஷேகநாயகம் உதாரணம் காட்டினார்கள். அப்போ அன்பானவர்களே, ஷரீஅத் இல்லாமல் ஒரு நபரிடத்திலே அவர்கள் தரீகத்தை பேசுவார்களேயானால், தரீகத்தில் இருக்கிறோம் என்று சொல்வார்களேயானால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதாக என்னுடைய ஷேகநாயகம் சொல்லி காட்டினார்கள். அப்போ அன்பானவர்களே, ஒரு அடியான் அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதல் படிக்கட்டு என ஷரீஅத்திலே பேணுதலாக இருப்பது. அப்படித்தான் ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் ஷரீஅத்திலே அணுவத்தனையும் பிசகாது வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் ஷரீஅத்திலே பரிபூர்ணமாக பேணுதலாக இருந்த அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.